நான் ஒருத்தி வேலைக்கு போனதுனால மட்டும்தான் நான் நைட்டு பகல்னு கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் நான் உனக்குதான் செலவழிச்சிருக்கேன். ஏன்னா நீ எனக்கு வேணும், உனக்காகன்னு இந்த 2.5 வருஷம் நான் சீரியல் போனது ஃபுல்லா நான் உனக்குதான் கொடுத்துருக்கேன். அது நான் ஒரு நாள் கூட நான் நீ ஏண்டா அப்படின்னு நான் சொல்லி நினைச்சதே இல்லை. நான் உனக்கு அவ்வளவு உண்மையா இருந்தேன். அதுவும் போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே ஃபியூச்சர் அது நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நான் அந்த கேஸை வந்துட்டு திருப்பி இது பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எவ்வளவு கடன் வாங்கி எவ்வளவு கொடுத்துருந்தேன். இப்ப வரைக்கும் நான் அந்த கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஆனா அசால்ட்டா நீ வந்து பேசிட்டு போற. எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ என்ன தர்க்கத்துலடா சுத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட ஒரு கில்ட் ஃபீல் இல்ல, ஒரு போயிட்டோன்ற வருத்தம் இல்ல. எனக்கு மட்டும் நீ நேர்ல கிடைச்சன்னு வச்சு பெரியவா மாதிரி பேசுறல. கோர்ட்ல பாத்துட்டு நீ கோர்ட்டுக்கு வரியா? ஒரு வாட்டி இயரிங்க்கும் கவுன்சிலிங்க்கு மீடியேஷனுக்குன்னு ஷூட்ல அவ்வளவு சண்டை போட்டு அந்த டேட்டுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி அவ்வளவு தூரம் வெயில்னு பாக்காம ஒரு வாட்டி நான் போய் அங்க போய் லைன்ல போய் நின்று எனக்கு தேவையாடா இதெல்லாம்? உன்னை லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நானு. எனக்கு சுத்தமா நிம்மதி கிடையாது. நான் வந்துட்டு குழந்தை சாக்லேட் கொடுத்து என்ன சமாதானப்படுத்துறீங்க வீடியோ போட்டு. என் பெர்மிஷன் எல்லாம் எப்பதான் அனுப்பிடுவேன்? அந்த ஒரு வீடியோ போட்டோ எடுத்தது எல்லாமே நான் தான். நான் உன்னை நம்பிதானே இருந்தேன், உன் நம்பிதானே அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். எப்படி என் பெர்மிஷன் இல்லாம உங்ககிட்ட போனோ இல்லாம எப்படி அந்த போட்டோஸ் நீங்க எடுத்த? உனக்கு போன்ல எல்லாமே தெரியும். உன்னோட பிரெயினை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாம இப்படி சில்லறத்தனமான வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோஸ் ஃபுல்லா எடுத்து அதை ஃபுல்லா போட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி சேதாவோட புருஷன் நல்லா இருக்குல்ல உனக்கு இந்த டைட்டில்? வெக்கமா இல்ல உனக்குலாம்? நீ யாரு? உன்னை யாருக்காச்சும் தெரியுமாடா? நீ வேலைக்குன்னு ஒண்ணு போயிருக்கியா? ₹1 அருமை தெரியுமாடா உனக்கு? நீ வேலைக்குன்னு ஒண்ணு போய் கஷ்டம்னா என்னன்றத பார்த்து அந்த ₹1 நீ வந்து பாத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எவ்வளவு பேரோட ஏமாத்திட்டு இருக்க. அதாவது என்னன்னா, நீ இவ்வளவு பேர் ஏமாத்துன எனக்கு அது தெரிஞ்சிச்சு, நான் வந்து வெளியே வந்துட்டேன், டிவோர்ஸ் கேஸ் கொடுக்குறேன், எல்லாம் ஓகேடா. வந்ததுக்கு அப்புறமாவும் திருந்தாம இப்போ வரைக்கும் எவ்வளவு பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்கடா. ஏண்டா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பேசுறாங்களா?